ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ்மedinesh. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் பிவட் டேபிள் யூஸ் பண்ணி ரன்னிங் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ இது நம்ம பிவட் டேபிள் யூஸ் பண்ணி ரன்னிங் டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரன்னிங் டோட்டல்னால் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து போக போக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்க சேல்ஸ் டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாவை வந்து நம்ம பிவட் யூஸ் பண்ணி நம்ம ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பிவட் டேபிள், இதில் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நியூ ஷீட்டு. ஸோ பிவட் டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஸோ நான் பிவட் டேபிளை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான். ஓகேவா? ஸோ பிவட் டேபிள்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிவட் டேபிளோட ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு வரணும். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட இந்த மாதிரி டேட் இருக்குது. ஸோ நான் டேட்டை தூக்கி போட்டுக்கிறேன். டேட் இந்த மாதிரி வருது, அதில் சேல்ஸ் காஸ்ட்டை நான் இங்கே தூக்கி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் போட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் டேட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டு, ஸோ இந்த எம்டி இருக்கு இல்லையா, ஸோ இந்த எம்டி காலம் வராமல் இருக்கிறதுக்காக பிளாங்காக அன்செக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபீல்டை டேட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் பிவோட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் போயிட்டு இயர் மந்த்துன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அப்படி கொடுத்தனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இயர் அண்ட் மந்த்தாக வந்துடும். ஓகேவா? ஸோ எனக்கு டேட்டா இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் மந்த்தாக எனக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ டேட் இருந்தாலும் அதை வந்து ஒரு மந்த்துக்குள்ளே கொண்டு வந்துடும். இதையும் வந்து நான் பிவட் டேபிளோட வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணி இதை நான் என்ன பண்ணுறேன், இதோட எண்ட் ஆஃப் த மந்த்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஈக்குவல் டு இஓ மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டு கமா நான் வந்து 0 கொடுத்துக்கிறேன், மந்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜனவரியோட இங்கே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஜனவரியோட லாஸ்ட் டேட்டு, ஃபெப்ரவரியோட லாஸ்ட் டேட் 2021 லாஸ்ட் டேட்டு, ஸோ மார்ச்சோட லாஸ்ட் டேட், அந்த மாதிரி எனக்கு இங்கே வேல்யூஸ் வந்துடும். ஸோ இதை நீங்கள் விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா. ஸோ இதையே வந்து நான் கொண்டு போய் கால்குலேட்டட் ஃபீல்டில் போட போகிறேன். ஓகேவா? ஸோ பிவட் டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வேல்யூஸில் ஆடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியலனா அதை பற்றியும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டன்லேயே கொடுக்குற, போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இது வந்து கஸ்டமைஸ்டு ஃபார்முலா. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவல் டு எடுத்துகிட்டு இந்த A2 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த A2 அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் இது வந்துருச்சா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் சரியாகவே எனக்கு வரல. ஓகே? ஸோ ஏன் அப்படின்னா நான் கால்குலேட்டர் ஃபீல்டில் இங்கே சம்முங்கிறத மட்டும் கிளிக் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஒரு சில ஃபார்முலா உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா இங்கே கஸ்டம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வரும். ஓகேவா? அதர்வைஸ் நீங்கள் இது கஸ்டமில் உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் சம்முக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில ஃபார்முலாவுக்கு சம்மில் ஒர்க் ஆகும், ஒரு சில ஃபார்முலாவுக்கு கஸ்டமில் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய டேட்டை வந்து இது வந்து இந்த ஃபீல்டாக மாற்றிருச்சு. ஓகேவா? ஸோ கால்குலேட்டர் ஃபீல்டில் ஒவ்வொரு மாதத்தோட கடைசி டேட்டு எனக்கு இங்கே வந்துருச்சு. கால்குலேட்டர் ஃபீல்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ இப்படி கால்குலேட்டர் ஃபீல்டு நமக்கு வந்துருச்சா. இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரன்னிங் டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ரன்னிங் டோட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா
இது வந்து நிறையா பேர் இந்த டேட்டா, இந்த வேல்யூஸ், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரன்னிங் டோட்டல்னால் என்னன்னு தெரியும். ஸோ ரன்னிங் டோட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா, போன மந்தோட இதுவும் இந்த இதுவும் சேர்ந்து வரும். ஸோ அடுத்தடுத்து அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் SumIFS ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? SumIFSஸை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த SumIFSஸை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள். SumIFSஸை பற்றியும் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? SumIFSஸில் ஃபஸ்ட்டு சம் ரேஞ்சு. ஸோ சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னோடது இந்த காலம். ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். கமா அடுத்தது க்ரைட்டீரியா ரேஞ்சு. க்ரைட்டீரியா ரேஞ்சுங்கிறது என்னோடய டேட்டு. ஓகேவா? அதையும் வந்து F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கமா இந்த இடத்துல என்னோடய க்ரைட்டீரியன். ஸோ க்ரைட்டீரியன் என்ன அப்படின்னா, ஸோ டபுள் கொட்டேஷனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான் 1/31/2021 கொடுத்து டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூஸ் அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அதையே வந்து நான் இப்போ நான் கீழே பண்ணேன்னு வையேன், எனக்கு இது வராது. ஓகே? ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இதோட டேட்டை கொடுக்கணும் இல்லையா? ஸோ இதோட டேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், 28 இதில் 2 செகண்ட் மந்த்து. ஸோ கொடுத்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ தானே இங்கே இந்த வேல்யூ தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த வேல்யூ தானே இங்கே வரணும் அப்படின்னா அதுதான் இல்லை. ஸோ ரன்னிங் டோட்டல் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ என்னவோ அது இங்கே வந்துடும். ஸோ செகண்ட் வேல்யூ என்னவோ செகண்ட் வாட்டி பண்ணும்போது இது 2ஓட டோட்டல் இங்கே வரும். ஸோ 3வது வாட்டி பண்ணும்போது இது 3ஓட டோட்டல் இங்கே வரும். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம ரன்னிங் டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் 2 இருக்கா? ஸோ இது 2ஓட வேல்யூ என்ன, 225650. ஸோ இங்கே பாருங்கள் 225650. ஓகேவா? கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், வேணால் நான் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுத்துக்கிறேன். சாரி, இது எனக்கு செட் ஆகாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு வாட்டி நான் போய் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த டேட்டுக்கு பதிலில் அண்டு கொடுத்து இதை கன்கார்டினேட் பண்ணுறேன். ஸோ C2 அப்படிங்கிறது என்னோட அந்த வேல்யூ. கரெக்டாக? ஸோ இப்போ நான் C2லேருந்து அப்படியே இங்கே நான் ட்ராக் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூஸும் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னோடய ரன்னிங் டோட்டல். இதை வந்து நான் இங்கே கால்குலேட்டட் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஓகே. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரன்னிங் டோட்டல் இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இதுக்குள்ளேயே கொண்டு வர போகிறேன். ஓகேவா? இதோட ஃபார்முலா ஆல்ரெடி எனக்கு இங்கே இருக்கு இல்லையா கஸ்டமில். ஸோ இதுக்குள்ளேயே வந்து இந்த ஃபார்முலாவே இந்த C2க்கு பதிலாக நான் அந்த EO மந்த்துங்கிறத கொண்டு வர போகிறேன். அதனால் நான் இந்த ஆம்பர்சன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஓகேவா, காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரு கொடுத்துறேன், எரர் வரும், பரவாயில்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கடைசியாக உங்களுக்கு இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக வருதான்னு பார்க்குறதுக்காக. ஸோ நான் இப்போ இந்த ஃபார்முலாவை கட் பண்ணிவிட்டு நான் கால்குலேட்டர் ஃபீல்டில் போயிட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ஈக்குவல்ட்டுவை க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக வரணும். வரலை அப்படின்னா என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், டேட்டோட கடைசியில் நான் க்ளோஸ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கா? ஸோ இவ்வளோ தான் வந்து இதுதான் வந்து ரன்னிங் டோட்டல் வந்து பிவட்டில் போடுறது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஈஸி. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடலாம். இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சுருந்தேன். இந்த இடத்துல நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரன்னிங்
டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இது சம் ஆஃப் சேல்ஸு. ஸோ சேல்ஸோட ரன்னிங் டோட்டல். ஸோ மந்த் ஆன் மந்த் இது வந்து நிறையா பேர்த்துக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் யூஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறவங்களுக்கு, பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ரன்னிங் டோட்டல்லாம் வந்து பண்ணுங்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன மந்தோட ரிமைனிங்கோ இல்லை போன மந்தில் இருக்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த மந்தோட அமௌண்ட், இந்த மாதிரி பெரிய கால்குலேஷனுக்கெல்லாம் இந்த ரன்னிங் டோட்டல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பிவட்டில் வந்து மேனுவலாக பண்ணாமல் பிவட்குள்ளேயே பண்ணுறது தான் வந்து இந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video. Bye bye.